நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆவிக்குரிய செய்திகளாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்திகள் கிறிஸ்தவர்களுக்காய் மாத்திரமே தயாரித்து வழங்கப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து நம்ம விடுதலையான நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் பரலோகத்தை நோக்கி பயணப்படுகிறோம். கானானை நோக்கி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பயணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் பரம கானானுக்கு நேராக நாம் வழி நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் தான். ஆகவே அதையும் நம்முடைய வாழ்வையும் நம்ம ஒப்பிட்டு எத்தனையோ நாட்களாக இந்த செய்தியை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இனி காலம் செல்லாது. ஆகவே சீக்கிரமாக இந்த கானான் பயணத்தை முடிக்க வேண்டிய கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த கானான் பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் பின்னோக்கி பின்னால் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்கிற வாழ்க்கை, அதான் கானான் பயணம். இந்த கானான் பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் இந்த நாளிலே வசனத்தின் அடிப்படையிலே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, இந்த கானான் பயணத்தில் நம்ம போகும் பொழுது இந்த பயணத்திலே நம்முடைய வேகத்தை ஸ்டாப் பண்ணும்படி அல்லது இந்த கானான் பயணத்தை கானானுக்கு நேராய் போகிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்முடைய நடையை ஸ்லோ பண்ணுகிறது. கானான் பயணத்தில் நம்முடைய பயண ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிற காரியம், முதலாவது காரியம் பாவம். பாவம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்த பிறகும் பரம கானானுக்கு நேராய் நடந்து போகிற இந்த வாழ்க்கையில் பல நேரங்களிலே பாவம் நம்மை பிடித்து கொள்ளுகிறது. அது நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறது. அது நம்முடைய புற வாழ்வை கெடுக்கிறது. இது ஆவிக்குரிய பாவங்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்புக்கு இனிமே போய் நின்றுட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே போய் நின்றுக்கிட்டு சாராயம் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதிலிருந்துலாம் நம்ம முழுமையான விடுதலை அடைஞ்சு வந்துட்டோம். அதற்கு பெயர் தான் ரட்சிப்பின் அனுபவம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. ஆனால் உள்ளே வந்த பிறகு அநேக காரியங்கள் ரகசியமாய் நிறைய இந்த ஆவிக்குரிய பாவங்கள், நம்முடைய குணங்கள், இதெல்லாம் நம்முடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது. அப்பப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் சரி செய்து நம்ம ஓட்டம் தடைபடாமல் முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் பல ஆட்களை வைத்து நம்மோடு பேசுவார். அப்படி பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சீயோன் குமாரத்தி ஏன் சிறைப்பட்டு போனாள்? விடுதலை செய்யப்பட்ட எருசலேம் ஏன் தூசியில் போய் கிடந்துச்சு? இதான் ரகசியமான ஆவிக்குரிய பாவங்களிலே இவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற நிறைய தேவதாசன்மார், ஊழியர்கள் தூசியிலே கிடக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் சொல்லுகிற காரியம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போய்விட்டீர்கள். ஜெப வாழ்க்கை இல்லை, குறைந்திருக்கிறது. உபவாச வாழ்க்கை குறைந்திருக்கிறது. வசனத்தோடு நேரத்தை செலவழிக்கிற நேரம் முற்றிலுமாய் போய்விட்டது.
அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிவியை வச்சு அதில் ஏதாவது ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு அதோடு திருப்திப்படுத்தி கொள்கிறோம். பைபிளை உட்காந்து பைபிளை வாசிக்கிறது இல்லை. இது குறைய குறைய நம்ம மேலே பாவ தூசி, பாவ அழுக்கு அது நம்ம மேலே வந்து விழுந்து 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 அப்படியே நம்ம இருந்துட்டோம். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு சகோதரியே, சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள அந்த கட்டுகளை அவிழ்த்து விடு. நிறைய காரியங்கள் மறுபடியும் பாவம் நம்மை கட்டி வைக்க ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை நம்ம விட்டு வந்த பழைய பாவங்கள், அதனுடைய சுபாவங்கள் நம்மை இப்பொழுது பிடித்திருக்கிறது. நம்முடைய குணங்களே திருந்தலை. சிஸ்டர், எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு பிரதர். பிரதர், நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்ட? நான் 80லே ரட்சிக்கப்பட்டேன். 60 வருஷம் ஆயிட்டு. அப்போமே ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னும் குணம் மாறலையே பிரதர். அன்னைக்கு இருந்த அதே குணம்தான் இருக்கு, கெட்ட குணம். அன்னைக்கும் பொறாமை, எவனை பார்த்தாலும் பொறாமை, உங்களை விட எவனும் மேலே வந்துடக்கூடாதுன்னு பொறாமை. இன்னைய வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறீங்க, இன்னைய வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறீங்க. சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. பெருமை, ஏட்டிமை, அகந்தை மேடையில் அப்படியே பூனை போல நிற்பாங்க நம்ம ஆட்கள். பணி உள்ளவர்களாம், அவங்க ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாம். பிரதர், சிஸ்டர், ஆனால் மேடையை விட்டு கீழே இறங்கிட்டா அவனை கொல்லாமல் விடாது, அவனை பழி வாங்கு. எனக்கு விரோதமாவா எழுதுறான், எனக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறான், கேஸை போடு, அவனை பிடிச்சி உள்ளதல்லு. அன்புக்குரியவர்களே, கொடுமையான ஒரு காலகட்டம். பரம காணனை நோக்கி நம்ம நடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன தூசி உங்களை பிடிச்சி வச்சிருக்குன்னு தெரில, என்னென்ன கயிறுகள் உங்கள் கழுத்தை கட்டியிருக்குன்னு தெரில. மெயினான கயிறு 2 கயிறு. ஒன்று பண ஆசை, இன்னொன்று பாலின பாவங்கள், பாலியத்துக்குரிய இச்சைகள். பணம், நிறைய பேர் கழுத்தில் கயித்தை போட்டு கட்டி வச்சிருக்கு பணம். சீயோன் குமாரத்திகள் இன்றைக்கி சிறைப்பட்டு போன நிலைமையில் இருக்கிறீங்க. மேடையில் எப்போதும் போல தானே பிரசங்கம் பண்ணுறேன், எப்போதும் போல தானே கூட்டம் வருது, எப்போதும் போல தானே ஜனங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அதுவல்ல உன்னுடைய பர்சனல் லைஃப், உன்னுடைய கானான் பயணத்தை கெடுத்துரும். அதான் இயேசுநாதர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை அநேக திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள், என் திராட்சை தோட்டத்தையோ நான் காவல் காக்காமல் போய்விட்டேனே. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புங்கள். தூசிகளைப் போல பாவ அழுக்குகள் மறுபடியும் உங்களை பிடித்திருக்கிறது. உங்களுடைய சுபாவங்கள் திவ்ய சுபாவமா இன்னும் மாறலை, இன்னும் மாறலை. அன்புக்குரியவர்களே, உங்களை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். நம் எல்லாரையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடு. அப்பதான் முன்னேறி போகும். இல்லாவிட்டால் நம்முடைய ஓட்டம் ஸ்லோ டவுன் ஆயிரும், குறைந்து ஒரு கட்டத்தில் அப்படி நின்று. ஓடுகிற தண்ணி ஒரு இடத்துல ஓடாமல் நின்றுட்டா ஸ்டாக்னேட் வாட்டர் நார ஆரம்பித்து விடும். கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான், ஊழியக்காரருடைய வாழ்க்கை.
ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய வாழ்க்கை நார ஆரம்பித்து இருக்கிறது இப்பொழுது. இரண்டாவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து ஒவ்வொரு நாளும் இந்த கானான் பயணத்தில் அல்லது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே பல காரியங்கள் நம்முடைய மனமடிவாக்கும். நம்மளை யாராவது ஒன்று பேசிடுவாங்க, கடன் பிரச்சனை, வீட்டில் திடீர்னு ஒரு வியாதி, அல்லது ஏதோ ஒரு துக்கம், அல்லது ஊழியத்தில் பிரச்சனை, சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சில் ஒரு பிரச்சனை, நம்மளை பார்த்து இல்லாத பொல்லாத காரியத்தை கூட சொல்லிடுவாங்க. நாம் தப்பு பண்ண மாதிரியே சொல்லுவான். வேலை பார்க்குற இடத்துலையும் மனமடி. ஒரு நாள் காலையில் தொடங்கி ராத்திரி நீங்கள் பெட்டுக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த நாட்கள், அந்த முழு நாளையும் நீங்கள் அப்படி தியானிச்சு பாருங்கள். உங்களை மனமடிவாக்குகிற வார்த்தைகள், உங்களை செயல்பட விடாமல் உங்களை கேவலமாக பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் நடக்கிற தவறான அந்த காரியங்கள். அதான் வள்ளுவர் சொன்னார், நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதுதான் இங்கே பைபிளில் சொன்னது தான் அவர் எழுதுகிறார். ஆனால் தான் திருக்குறளையும் உலக பொதுமறைப்பாங்க, வேதாகமும் உலக பொதுமறை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஒவ்வொரு நாள் காலையிலும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இந்த கானான் பயணத்தை துவக்கணும். முதல் நாள் முழுவதும் நடந்த காரியங்கள், அதில் உங்களை ஸ்லோ டவுன் ஆக்குகிற காரியங்கள். நிறைய பேர் உள்ளத்தில் ஒரு சோர்வு, இவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, இவ்வளவு ஊழியம் ஆண்டவருக்காக நான் செய்து எனக்கு என்ன பிரயோஜனம், என்னுடைய இந்த சின்ன பிரச்சனை மாற மாட்டேக்க. எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்னிடத்திலேயே பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு ஆண்டவருக்காக உழைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பிரயாசப்படுறோம், ஆனால் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், நான் விரும்புகிற ஆசீர்வாதம் இல்லையே. இப்போ ஆண்டவருடைய காரியங்களில், வார்த்தைகளில் நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். கானான் பயணத்தில் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக புதிதாய் வாழ்க்கையை துவங்கிறது போல, அதான் அந்த ரட்சிப்புக்குரிய அந்த அனுபவம் இருக்கே, அதை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களை புதிதாக்கி கொண்டே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடனா லக்கை நோக்கி ஓடணும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் மக்கள் செயல்படுகிற காரியங்கள். ஒரு சிலர் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு என்னையை பிடிக்காது, இவங்க எப்பவும் என்னையை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த 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 காரியங்கள் எதையுமே மறந்து போக மாட்டாங்க. திரும்ப 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 அதை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல உதாரணம் பார்க்கலாம். யோசேப்பு, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தவறான பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளிவிட்டாள். யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கிறார். அவருக்கு தெரியும் தப்பு நம்ம மேல இல்லை, நான் நிரபராதி, செய்யாத குற்றத்துக்கு நான் இன்னைக்கு ஜெயிலில் வந்து கிடக்கிறேன்.
யோசேப்புக்கு நல்லா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டார், ஜெயிலில் கிடந்தார். திடீர்னு இப்போ ராஜா அவரை அண்டர் செக்ரட்டரியா, எகிப்து நாடு முழுவதற்கும் தலைமைச் செயலாளராய் அண்டர் செக்ரட்டரியாக கொண்டு சொல்கிறார், நான் ராஜா, அதனால் சீட்டில் மட்டும் நான் உயர்ந்திருப்பேன், மற்றபடி அதிகாரம் முழுசும் உனக்கு தானே. இந்த முத்திர மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு போட்டார். உத்தரவு இல்லாமல் இந்த எகிப்தில் எதுவும் நடக்கக்கூடாதுன்றார். அவ்வளோ பவர் வந்துருச்சு. ஒருவேளை இந்த யோசேப்பு அந்த போத்திப்பார் மனைவியை அநியாயமாக நம்மளை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களேங்கிறத மனசுலேயே வச்சிருந்தான்னா, யோசேப்புக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த அம்மாவையும் அந்த குடும்பத்தையும் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே தன்னுடைய எதிரிகளை கைது பண்ணி பழி வாங்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி செய்ய முடியும், யோசேப்புக்கு செய்ய முடியும். ஆனால் யோசேப்பு அதை எல்லாம் அப்படியே மறந்துட்டாரா? ஒரு வார்த்தை கூட அந்த போத்திப்பாருடைய அந்த இன்சிடெண்ட்டை பற்றி, அதன் பிறகு இவ்வளோ பெரிய பதவியில் இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் வந்தும் அந்த வீட்டுக்கு விரோதமாகவோ அந்த அம்மையாருக்கு விரோதமாகவோ எதையுமே பேசலே. யோசேப்பு கனிதரும் திராட்சை. அதனால தான் யோசேப்பு மரித்தும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நம்ம போவோம். நம்மளா இருந்தா அந்த சிறைச்சாலையில் உள்ள எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்போம். புதுசாக ஒரு கைதி வந்தால் இன்றைக்கி சொல்கிறாங்க, நிறைய பேர் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததில் நிரபராதிகளாக போயிட்டு அநியாயமாக 1 வருஷம் 2 வருஷம் உள்ளே இருந்துட்டு அப்புறம் நீ நிரபராதின்னு வெளியில் விட்டால் கூட அதில் ஒருத்தர்லாம் இன்றைக்கி அழுறாரு, நான் நிரபராதியாக உள்ளே இருந்தேன்யா, ஆனால் ஜெயிலில் எல்லாரும் இனியை கேவலமாக பார்த்தாங்க, இனி அடித்தாங்க, செய்யாத குற்றத்துக்கு உள்ளே போயிட்டு அது ஒரு அசிங்கமான பாவம்னு சொல்லி என் மேலே பொய் குற்றச்சாட்டு. ஆனால் அதில் கொஞ்சம் கூட என் மேலே தவறு கிடையாது. ஆனால் ஜெயிலில் உள்ள மற்ற கைதியெல்லாம் இனிய கேவலமாக பார்த்தாங்க, இனி அடித்தா போகும்போது வரும்போது அடிப்பான், நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை யோசேப்பை நினச்சி பாருங்க, யோசேப்பு இடத்துல நம்ம இருந்தா அந்த ஜெயிலில் உள்ள எல்லா கைதிட்டையும் சொல்லிப்போம், ஐயா நான் தப்பு செய்யலையா, அந்த அம்மா தான்யா இப்படி பண்ணாங்க, நான் ஓடியாந்துட்டேயா வெளியில், அப்படி நான் ஓடி வரும்போது என் மேல் வஸ்திரம் அந்த அம்மா கையில் போய் சிக்கிருச்சு, அதனால் அந்த அம்மா பிளேட்டை மாற்றிட்டுன்னு சொல்லி நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி 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 புலம்பிக்கிட்டே இருந்திருப்போம். நான் யோசேப்பு எதையுமே சொல்லலை. அவன் எதையுமே, ஏன்னா அன்னன்னைக்குள்ள நடந்த சம்பவங்களை அவன் அப்படியே மறந்துடுறான். தனக்கு விரோதமாய் பேசின அந்த அம்மாவுடைய எல்லா காரியத்தையும் மறந்துட்டார், மன்னிச்சிட்டார். அதனால தான் பெரிய அதிகாரம் பிற்காலத்தில் கையில் வரும் பொழுது, அன்றைக்கும் வயதான அந்த பெண்மணியாய் அந்த அம்மா அந்த ஊரில் தான் இருந்தாங்க, கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ அதிகாரம் இருந்து எதையுமே பண்ணலை. இன்னைக்கு கொஞ்சம் அதிகாரம் கையில் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? அன்புக்குரியவர்களே, கானான் பயணம் தடைபடாமல் இருக்கணும்னா உங்களுக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்படுகிற காரியங்களை உடனே உடனே மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. பின்னானவைகளை மறந்து புது மனுஷனை ஒவ்வொரு நாள் காலையிலையும், அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் எவ்வளவு உற்சாகமாக எவ்வளவு உத்வேகமாக நீங்கள் ஜெபிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலும் புது சிருஷ்டியாய் நீங்கள் இருங்க. வாங்க. மூன்றாவதாக, இறுதியாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கானான் பயணத்தில் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம், நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய பாவம். இந்த வலது பக்கம் இடது பக்கம் சாயிறது. இந்த வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் மெய்யான அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். உங்கள் மூலமாய் அதிசயங்களை செய்வார். உங்கள் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், அற்புதங்களை செய்வீர்கள். உங்கள் மூலமாய் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நிறைய சபைகளிலே உங்களை பிரசங்கிக்க அழைப்பார்கள். உங்களை எல்லாருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான காரியங்கள் கடவுள் தன் கைகளிலே எடுத்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது வலது பக்கம் புகழ்ச்சி, இடது பக்கம் புகழ்ச்சி. உங்கள் மூலமாய் நடந்த அற்புதமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனால் அந்த வலதுபுறமாகவும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இடதுபுறமாகவும் நீங்கள் சாஞ்சிடக்கூடாது. உங்கள் மூலமாய் நடந்த அற்புதங்களுக்கு பின்னால் ஓடிடாதீங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. நேராக அங்கே லக்கை நோக்கி ஓடணும். அங்கே ஆண்டவர் ஜீவகிரீடத்தோடு காத்திருக்கிறார். அதனால தான் 70 சீசர்களை ஆண்டவர் வச்சுருந்தார். 2 பேராக கிராமத்துக்கு அனுப்புனார். கிராம ஊழியத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக வந்தாங்க. திரும்பி வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உங்கள் பேரை சொன்ன உடனே பேயெல்லாம் ஓடுது, வியாதிகள்லாம் சுகமாகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள் அலறி ஓடுதுங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் தெளிவாச்சு, இந்த பக்கம் 1000 நடக்கும்பா உன் கைகள் மூலமாக, இந்த பக்கம் 1000 காரியங்கள் நடக்கும். ஏன்னா உன்னை நடத்துகிறதுனா, உன்னை ரட்சித்ததுன்னா, உன்னை அபிஷேகம் பண்ணதுன்னா, உன்னை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நடந்த காரியங்களை பார்த்து வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சி ஓடிராத. மெய்யான தெய்வம் லக்கை நோக்கி ஓடிவா. பவுல் அதனால தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் தான் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், ஒன்று செய்கிறேன், அதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். இன்னைக்கு அநேக கானான் பயணவாசிகள், அநேக மெய் கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், மெய் கிறிஸ்தவன் ஆனாலே அவன் ஊழியக்காரன் ஆயிரும். அவர்கள் இந்த வலது பக்கம் இடது பக்கம் நடக்கிற இந்த அதிசயங்கள், அற்புதங்கள், ஆண்டவர் உங்கள் மூலமாய் அவர் ரட்சிப்பின் வழியிலே நடத்தப்பட்ட ஏராளமான பேர் அதை பார்த்து மயங்கி அதையே கொஞ்ச நாளில் பிரசங்கமாக்கிறாங்க. அதன் பிறகு அவங்கள பிரசங்கம் பண்ண விட்டா, அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே எப்படி நடந்துச்சு, என் மூலமாக அது நடந்துச்சு, இது நடந்துச்சு சொல்லி ஜனங்களுக்குள்ள இவர் மேலே ஒரு விசுவாச நம்பிக்கையை உருவாக்குறாங்களே ஒழிய ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அவருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரையுமே பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அத்தனை பேர் மூலமாகவும் அவருடைய ஜெபங்களின் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தூசியோடு அமர்ந்திருக்கிறேன், பாவம் என்னை பிடித்திருக்கிறது, கழுத்திலே கயிறுகள் கட்டி இருக்கிறது. இந்த கயிறுகளை குறித்து வேதம் சொல்லுது, பண ஆசை, அப்புறம் பாலியத்துக்குரிய இச்சை தான் கயிறுகள் கழுத்தை கட்டுறது. இருக்கே ஆண்டவரே, அதிலிருந்து நான் தூசியை உதறிவிட்டு எழும்ப எனக்கு இப்போ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என் பயணத்தை எவ்ரிடே, ஒவ்வொரு நாள் காலையில் நான் புதிதாய் என்னுடைய பயணத்தை துவங்க
ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் நான் பயணப்பட எனக்கு உதவி செய்யும். மூன்றாவதாக, ஆண்டவரே, இந்த வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் இலக்கை நோக்கி உம்மை பார்த்து, ஆண்டவரே, என் மூலமாக இவ்வளவு ஊழியங்கள் நடைபெறுகிறது, இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுகிற அந்த சந்தோஷத்தை விட ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதியிருக்கிறது என்கிற சந்தோஷத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தெய்வம், நித்திய ஜீவனுக்கு நேராய், பரம கானானுக்கு நேராய் நாங்கள் வழிநடந்து செல்லுகிற இந்த நேர்த்தியான பயணத்திலே ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க உதவி செய்யும். நிறைய தூசி, சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன எங்களுடைய குணங்கள், மாறாத சுபாவங்கள், பாலியத்துக்குரிய இச்சைகள், ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியினால் எங்களுக்குள் உருவாகிற அந்த பண ஆசை, இந்த தூசிகளை விட்டு நாங்கள் எழுந்திருக்க, உதறிவிட்டு எழுந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி செல்ல உதவி செய். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவருடைய பிள்ளைகளாக தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, அபிஷேக அனுபவத்தை பெற்று ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே கானான் வாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.